இது தந்தியில் நின்று வரவேற்பது ரஞ்சித். பூதாகரமான மெரினா சாகச நிகழ்ச்சி உயிரிழப்புகள், முதலமைச்சர் ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிப்பு என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடச் சென்று உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அறிவிப்பு. அடுத்த முறை கூடுதல் கவனம் செலுத்தி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் உறுதி. அரசின் கவனக்குறைவால் 5 உயிர்கள் பறிபோய் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று குற்றச்சாட்டு. முதலமைச்சர் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 2016 ஜெயலலிதா பங்கேற்ற கூட்டத்தில் 6 பேர் இறந்ததை இபிஎஸ் மறக்கக்கூடாது என RS பாரதி பதிலடி. வான் சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் இன்று அறிக்கை. மக்கள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்கள் உயிரிழப்புக்கு காரணம் என்ன? உரிய விளக்கத்துடன் அறிக்கை சமர்ப்பிக்க டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் இன்று உத்தரவு. போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு CID தமிழ்நாடு முழுவதும் 15 இடங்களில் செயல்படுகிறது. ஆளுநர் முழு நேர அரசியல்வாதியாக இருப்பதால் நிர்வாகத்தில் நடப்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என அமைச்சர் ரகுபதி இன்று கண்டனம். இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவுடன் பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை. மாலத்தீவுக்கு இந்திய சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தர வேண்டும் என்றும் மொய்சு அழைப்பு. 2024 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இன்று அறிவிப்பு. விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ரூவ்குன் ஆகியோருக்கு பகிர்ந்தளிப்பு. மைக்ரோ RNA பற்றிய ஆராய்ச்சிக்காக வழங்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. நண்பகலுக்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடச் சென்று உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இதனிடையே ஆம்புலன்ஸ் வசதி, முதலுதவி விரைவாக கிடைத்திருந்தால் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் பாஸ்கரன், லோகநாதன் மற்றும் சசிதரன். தனது 2.5 வயது குழந்தை ஆசையாக கேட்டுக்கொண்டதால் விமானப்படையின் வான் சாகசத்தை காண மனைவி மற்றும் குழந்தையுடன் சென்ற திருவொற்றியூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் வெயிலில் சுருண்டு விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பிரேத பரிசோதனை முடிந்து இன்று அவரது உடல் ஒப்படைக்கப்பட்ட போது உறவினர்கள் கதறி எழுந்தது காண்போரை கலங்கச் செய்தது. விமான சாகசத்தை மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்த நிலையில் இருசக்கர வாகனத்தை எடுப்பதற்காக சென்றவர் 2 மணி நேரமாகியும் வராத நிலையில் அதன் பிறகுதான் கார்த்திகேயன் மயங்கி கிடந்ததே தனக்கு தெரியும் என அவரது மனைவி சிவரஞ்சனி சோகத்துடன் கூறினார். அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 2 மணி நேரம் வரை யாருமே வந்து உதவவில்லை எனவும் ஆம்புலன்ஸ் முன்பே வந்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் எனவும் சிவரஞ்சனி ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார். பிட்வீன் கேப் 2 ஹவர்ஸ்ல என்ன நடந்தது, ஏன் யாருமே பார்க்கல, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு தெரியல. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுக்குள்ளேயும் எனக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் பக்கத்தில் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் எந்த நம்பிக்கையில் நாங்கள் வரோம். கார்த்திகேயனின் தந்தையும் கொரோனா காலகட்டத்தில் இறந்து விட்டதால் அவரது தாயார் கீதா இப்போது நிர்கதியாக நிற்கிறார். 19th என் வீட்டுக்காரர் கொரோனால செத்து போயிட்டாரு. இந்த பையன் செத்து போயிட்டான். அதுக்கு ஒரு பையன் இருந்தான், அவளும் போயிட்டா. என்னால பண்ணிருக்கு. அது இப்ப வரும்போதெல்லாம் இப்படி கொடுத்துட்டு நான் என்ன போவான்னு சொல்லு. ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறி ஆம்புலன்ஸில் கூட ஏற்ற மறுத்து விட்டதாக உயிரிழந்த ஜானின் மருமகள் மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த ஸ்பாட்லயே கூட்டிட்டு போயிருந்தா ஏதாவது காப்பாத்தி இருக்கலாம். அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் அண்ணா அவங்க போய் கூட ரொம்ப கெஞ்சிட்டே இருந்தாங்க, சண்டை கூட போட்டாங்க ஆம்புலன்ஸ் அவங்க கிட்ட. அதான் இறந்துட்டாரு இல்ல, எதுக்கு வண்டியில ஏத்தணும் அப்படி எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அவங்க சண்டை போட்டதுனால அதுக்கு அப்புறமா தான் வண்டியில ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. முதலுதவி முறையாக அளிக்கப்பட்டிருந்தால் தனது நண்பரை காப்பாற்றி இருக்கலாம் என உயிரிழந்த தினேஷின் நண்பர் பாலச்சந்திரன் கூறியிருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடுத்துருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற அளவுக்கு வசதியும் கிடையாது. கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுனால அது காப்பாற்றிருக்கலாம். தான் இல்லாமல் தனது அண்ணன் தனியாக சாப்பிடக்கூட மாட்டார் என உயிரிழந்த மணியின் சகோதரர் வேலுமணி ஆற்றாமையுடன் கூறினார். அது என்னன்னா, நான் சாப்பிட போனா அவர் இருக்க மாட்டாரு. உடனே எங்கள் அம்மா கேட்பாங்க, நீ சாப்பிடுப்பா அண்ணன் வருவான். இல்லை அண்ணன் வந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று நான் சொல்லுவேன். இவை ஒருபுறம் இருக்க, விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று இரங்கல் தெரிவித்துள்ளார். பாஸ்கரன், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் எவ்வளவு ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார்? இந்த சம்பவம் குறித்து அவர் அளித்துள்ள விளக்கம் என்ன? விவரங்கள் சொல்லுங்க.
விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவரது குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயை அறிவித்துள்ளார். எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட அதிக பொதுமக்கள் வருகை தந்திருந்ததால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்ற உறுதியை முதலமைச்சர் கொடுத்துள்ளார். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். விமானப்படை வான் சாகசத்தை காண வந்த 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட பலர் தமிழக அரசு மீது இன்று கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இதனிடையே வெயிலின் தாக்கம் கொடூரமாக இருந்ததே உயிரிழப்புகளுக்கு காரணம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். செய்தியாளர் சாலமன் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்ற விமானப்படையின் வான் சாகச நிகழ்வை சுமார் 10 லட்சம் பேர் கண்டுகளித்தனர். ஆனால் கடும் வெயில், கூட்ட நெரிசலால் மக்கள் பரிதவிக்க, நீர்ச்சத்து குறைபாடு போன்ற காரணங்களால் ஏராளமானோர் சுருண்டு விழுந்தனர். இதன் தொடர்ச்சியாக கொருகுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜான், திருவொற்றியூரை சேர்ந்த கார்த்திகேயன், ஆந்திராவை சேர்ந்த தினேஷ்குமார், பெருங்களத்தூரை சேர்ந்த சீனிவாசன், மரக்காணத்தை சேர்ந்த மணி ஆகிய 5 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசின் கவனக்குறைவால் 5 பேரின் உயிர் பறிப்போயிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். எவ்வளவு பேர் வருவார்கள் என்று திட்டமிட்டு தகவலை பெற்று அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. தமிழக அரசு உரிய முன்னேற்பாடுகள் செய்யாததே 5 பேர் உயிரிழந்ததற்கு காரணம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தி அதில் எவ்வளோ பேர் வருவாங்கள் என்ற எதிர்பார்ப்பு, அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம். போதிய வசதிகளை செய்யாத தமிழக அரசுதான் உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். 5 பேர் உயிரிழந்தது குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு இது குறித்து முழுமையாக விசாரிப்பதற்கு உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். அடிப்படை வசதிகள், போக்குவரத்து, பாதுகாப்பு உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என விமர்சித்துள்ள தவிக தலைவர் விஜய், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இனிவரும் காலங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். அதே சமயம் வெயிலின் தாக்கம் கொடூரமாக இருந்ததை உயிரிழப்புகளுக்கு காரணம் என விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். வெயில் தாக்கம், இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இந்த 5 பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல. இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. இதனிடையே உயிரிழந்தவர்களுடைய குழந்தைகளின் படிப்பு செலவை தமிழக காங்கிரஸ் ஏற்கும் என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இப்பொழுது முதற்கட்டமாக 5 பேர் இந்த மரணம் அடைந்தவர்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 1 லட்சம் ரூபாய் இன்றே நான் அறிவிக்கிறேன். 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உரிய விளக்கத்துடன் அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு மாநில உள்துறை செயலர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சாலமன் வழங்கும் கூடுதல் தகவல். கூட்ட நெரிசல் மற்றும் வெயிலின் தாக்கம் காரணமாக மொத்தம் 230 நபர்கள் நீர்சத்து குறைபாடு காரணமாக மயக்கமடைந்தனர். அதில் 97 நபர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில அதில் 5 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மற்ற நபர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்துள்ள 5 நபர்களின் பிரேத பரிசோதனையானது அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அந்தந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையிட சென்ற 5 பேர் உயிரிழந்ததற்கு யார் காரணம்? அரசு பொறுப்பேற்க வேண்டுமா? இறந்தவர்களுடன் சென்ற அவர்களுடைய குடும்பத்தினர் சொன்னதில் பெரிதும் கவனிக்கப்படாத அந்த ஒரு முக்கிய விஷயம் என்ன ஆகிய கேள்விகளுக்கான பதிலை இப்போது நாம் பார்க்கலாம். முதல்ல மெரினாவில் உயிரிழந்த அந்த 5 பேருடைய விவரங்களை தற்போது நாம் பார்த்து விடலாம். கார்த்திகேயன் திருவொற்றியூரை சேர்ந்தவர், வயது 34. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தினேஷ்குமார், வயது 37. பெருங்களத்தூரை சேர்ந்த சீனிவாசன், வயது 48.
மதுராந்தகத்திலிருந்து வந்திருந்த மணி வயது 55, ஜான் பாபு கொருக்குப்பேட்டையை சேர்ந்தவர் வயது 56. பொதுவா பாத்தீங்கன்னா வெயிலை பற்றிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களைத்தான் வெயில் கடுமையாக பாதிக்கும், அதனால அவங்களுக்கு தான் அதிகமா தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவு. அப்படி இருக்கிறப்ப உயிரிழந்த இந்த 5 பேர்ல பாருங்க, வயசு 34, 37, 48, 2 பேர் மட்டும்தான் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது 34, 37, 48, 55, 56 ஆக ஒரு ஆவரேஜா பார்த்தால் கூட நடுத்தர வயதினர் என்று சொல்லலாம். நடுத்தர வயதினர் தான் 5 பேர் இதுல உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. சரி, மெரினாவில் ஒரே இடத்தில் குவிந்த 15 லட்சம் பேர். இதுக்கு முன்ன ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மக்கள் அலைகடல் என திரண்டு வந்தார்கள். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட 10 லட்சம் பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் இல்ல, பல நாட்கள் அந்த போராட்டம் நீண்டது. ஒவ்வொரு நாளும் கிரவுடு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தது. ஆனா இது ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் 15 லட்சம் மக்கள் மெரினாவில் குவிந்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், போதுமான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்து தரவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இது பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இதுதான் காரணமா? அடுத்து பொதுவா நேற்று பார்த்தீங்கன்னா மெரினாவில் நேற்று நிகழ்ச்சி நடந்த காலை 11 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கி 1 மணி வரை நிகழ்ச்சி, அதாவது 2 மணி நேரம் தான் நிகழ்ச்சி நடந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மெரினாவில் பதிவான வெப்பம் காலை 11 மணி நிகழ்ச்சி தொடங்கிய போது 88 டிகிரி ஃபாரன்ஹீட், மதியம் 12 மணிக்கு 89 டிகிரி ஃபாரன்ஹீட், மதியம் 1 மணிக்கு அதாவது நிகழ்ச்சி முடிஞ்சப்ப 90 டிகிரி ஃபாரன்ஹீட், பிற்பகல் 2 மணிக்கு 89 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆக சராசரியாக நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட 90 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் வெப்பமானது இருக்கு. என்னங்க இந்த வெப்பத்துக்கே 5 பேர் உயிரிழந்தார்களா அப்படின்னு பல பேருக்கு கேள்விகள் எழும். காரணம் நமக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் இறுதியில், அதாவது மே மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடுமையான வெப்ப அலை வீசியது தமிழ்நாட்டில். அந்த கடுமையான வெப்ப அலை வீசிய போது நிறைய மாவட்டங்களில் ஒருவர் இருவர் அப்படின்னு இந்த வெப்ப அலையில் உயிரிழந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா வெப்பநிலையானது 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 108 டிகிரி ஃபாரன்ஹீட், 110 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தது. அப்போதுதான் உயிரிழப்பு ஏற்பட்டது. ஆனால் இது வழக்கத்திற்கு மாறாக வெப்பநிலை நம்பர்ல பார்க்கும்போது கம்மி தான், வெறும் 90 டிகிரி ஃபாரன்ஹீட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கு பார்க்க தோணும். ஆனால் காற்றுல இந்த 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கே பார்த்தீங்கன்னா காற்றுல ஈரப்பதமானது மிகவும் குறைந்து காணப்படும். அதன் காரணமாக ஒரே இடத்துல 15 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அப்ப மிக விரைவாக ஒருத்தருடைய உடல்ல இருந்து அந்த டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க மிக விரைவாக. அப்ப டீஹைட்ரேட் ஆகும்போது அதிகமாக வேர்க்கும், உடனுக்குடனே தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இதுதான் இதற்கு காரணமாக சொல்லப்படுகின்றது. சரி, பொதுவா வெயிலில் செல்பவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஏற்படும், உயிர் போகும் அளவுக்கு இந்த வெயில் கொண்டு போய் விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் அதுல ஒரு 4 நிலைகள் இருக்கு. அந்த 4 நிலைகள், முதல் நிலை ஹீட் எக்ஸாஷன் என்று சொல்லப்படுகிறது, இரண்டாவது ஹீட் கிராம்ப், மூன்றாவது ஹீட் சின்கோப், நான்காவதாக ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படுகிறது. இதுதான் மிகவும் அபாயகரமானது. சரி, இந்த 4 நிலையை பற்றி சுருக்கமாக பார்த்து விடலாம். முதல்ல ஹீட் எக்ஸாஷன், அதாவது சோர்வு அப்படின்னு சொல்றாங்க. இது பொதுவாகவே வெயில்ல போற பல பேருக்கு இது ஃபீல் ஆகும். அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசான தலைவலி இருக்கும், எரிச்சலுடன் காணப்படுவார்கள், சோர்வடைவார்கள், வியர்க்கும், அதீதமாக தாகம் எடுக்கும், அதனால தண்ணீர் குடித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் சோர்வு. இரண்டாம் நிலை ஹீட் கிராம்ப், அதாவது தசை பிடிப்பு என்று சொல்கிறார்கள். அதிகமாக வியர்க்கும், நீர்ச்சத்து உடம்புல எலக்ட்ரோலைட் குறைவு. இதுதான் இரண்டாம் நிலை ஹீட் கிராம்ப் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மூன்றாவது நிலை ஹீட் சின்கோப் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலைதான் நேற்று மெரினாவில் வந்திருந்த, அதாவது சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. நமக்கு தெரியுது இல்லையா? அதுல ஹீட் சின்கோப்பால மயக்கமடைந்தவர்கள் தான் அவர்கள் எல்லாம். அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது? தலை சுற்றல் ஏற்பட்டது, தலைவலி ஏற்பட்டது, படபடப்பு ஏற்பட்டது, அதைத் தொடர்ந்து குமட்டல், வாந்தி எடுத்தார்கள். ஆனால் இதை மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். என்ன காரணம், ஏன் மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று உயிரிழந்த இந்த 5 பேர் அவர்களுடைய உறவினர்கள் கூட தானே சென்றார்கள். அந்த உறவினர்கள் என்ன சொன்னாங்கன்றத பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதை நாம் பார்த்து விடலாம். உங்க ஹஸ்பண்ட் மயங்கிட்டாங்க, வாமிட் பண்ணிட்டாங்க.
குடிச்சிருக்காங்களான்னு கேட்டேன். அவங்களுக்கு டீ காஃபி ஹேபிட் கூட கிடையாது. அந்த 2 ஹவர்ஸ்ல யாருமே பார்க்கல, யாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணல, எதுவும் அங்க இருக்க போன் கூட யாரும் அட்டன் பண்ணல. தண்ணி கூட இல்லாம வெயிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மயக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க, நல்லதா இருந்தாங்க. மறுபடியும் மயக்கம் வந்து திடீர்னு உடனே அங்கேயே இது ஆயிட்டாங்க. வாந்தி எடுத்து மயங்கி கிடைந்தவர்களை வந்து ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவர்களில் பலரும் ஒரு தவறான புரிதல், பார்த்தீங்களா, இப்படி வந்து குடிச்சிட்டு வந்து இப்படி வாந்தி எடுத்து மயங்கி விழுந்து கிடக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா விக்டிம் அவங்களுடைய உறவினர்களே சொல்றாங்க, கடைசியா வந்து யாருமே போன் எடுக்கல. அப்படி எடுத்த கடைசியா போன் எடுத்தவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, இவங்க யாருங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க, இந்த மாதிரி வந்து அவங்க வாந்தி எடுத்து மது போதையில விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. இந்த புரிதலும் இந்த உயிரிழப்புக்கான ஒரு காரணம். ஒருவேளை அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்கூட்டியே அவர்களை நாம் பார்த்திருந்தால், அந்த வழியாக சென்றவர்கள் அவர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா இந்த உயிரிழப்பை நாம் தவிர்த்திருக்கலாம். ஆக மக்களிடம் இருந்த ஒரு தவறான புரிதலும் இதற்கு காரணம். சரி, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படுவது நம்முடைய உடல் வெப்பம் வந்து 40 டிகிரி செல்சியஸை வந்து தாண்டிவிடும். இதன் காரணமாக உறுப்புகள் செயலிழந்து மரணம் உறுதி. அதாவது வந்து இந்த நிகழ்வு நடந்த உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படவில்லை எனில் உறுப்புகள் செயலிழந்து மரணமானது உறுதி. அதன் காரணமாகத்தான் மருத்துவமனையிலேயே சேர்க்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கல. மருத்துவமனைக்கு சென்ற போதே அவர்கள் அனைவரும், அதாவது பிராட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க, மருத்துவமனைக்கு வந்த போதே அவர்கள் உயிரிழந்துதான் கொண்டு வரப்பட்டார்கள். சரி, ஒரே இடத்துல 15 லட்சம் பேர் குவிந்ததால மற்றும் ஒரு முக்கிய பிரச்சனை என்ன, செல்போன் நெட்வொர்க் சரியா யாருக்கும் கிடைக்கல. அதாவது வந்து மனைவியும் குழந்தைகளையும் விட்டுட்டு ஒருத்தர் வண்டி எடுக்கலான்னு போனவர் ரொம்ப நேரமாகியும் காணல. அதனால வந்து அவருடைய தொலைபேசிக்கு கால் போட்டா தொடர்ந்து முயற்சி செய்தும் கூட அவருடைய தொலைபேசிக்கு வந்து ரிங்கு போகல அப்படின்றது பல பேருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. செல்போன் நெட்வொர்க் முடங்கியதே இதற்கு காரணம். சரி, நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு மருத்துவர்கள் 3 முக்கியமான விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒன்று, கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் ஒரு காரணம். இதுவே காரணம் என்று சொல்லிவிட முடியாது, இதுவும் ஒரு காரணம். 15 லட்சம் பேர் ஒரே இடத்துல திரண்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தமா அந்த இடத்துல ஒரு புழுக்கம் நிலவும். அந்த புழுக்கம் நிலவும் அப்படின்னும் போது ஆக்சிஜனுக்கு ஒரு சிறிய தட்டுப்பாடு. என்னங்க நீங்க சொல்றது வந்து உள்ளரங்கமா இருந்தா பொருந்தும், இது வந்து திறந்த வெளி தானே, திறந்த வெளியில இருக்கும்போது இது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திறந்த வெளியாக இருந்தாலுமே கூட 15 லட்சம் பேர் ஒரே இடத்துல குவிந்திருக்கிறார்கள். உதாரணம் சொல்ல போனா, நீங்க ஒரு 1000 பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க. அந்த கூட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கே லேசான ஒரு அசௌகரியம் ஏற்படும். அந்த கூட்டத்திலிருந்து விலகி நீங்க வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக உங்களால் சுவாசிக்க முடியும். அதுதான் இந்த கார்பன் டை ஆக்சைடு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, உடல் ஆரோக்கியம் பற்றிய தவறான ஒரு புரிதல். அதாவது உயிரிழந்தவர்களை பார்த்தீங்கன்னா 2 பேர் 35 வயது தான். அப்ப எல்லாருக்குள்ளே அவங்க வெயில்ல தொடர்ந்து நடக்கும்போது அவங்களுக்கு படிப்படியாக அறிகுறிகள் தென்பட்டிருக்கும். முதல்ல தலைவலி ஏற்பட்டிருக்கும், உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கும், லேசான மயக்கம் ஏற்பட்டிருக்கும், அதன் பிறகு குமட்டல், வாந்தி ஏற்பட்டிருக்கும். அப்ப இந்த சிம்டம்ல ஏதாவது ஒரு சிம்டம் நமக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எங்கேயாவது அமர்ந்திருக்கணும், நிழல்ல வந்து ஓய்வு எடுத்திருக்கணும். ஆக நம்ம வந்து திடகாத்திரமா தான் இருக்கோம், நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வயசாகல, வெறும் 30-35 வயது தான் ஆகிறது அப்படின்னு உடல் ஆரோக்கியம் பற்றிய ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கவே கூடாது. முன்னெச்சரிக்கை போதவில்லை. அதாவது முன்னெச்சரிக்கை என்னும் போது தனிநபர் அளவில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போகும்போது நம்முடைய உடல் திடகாத்திரமாக இருக்கின்றதா, இதற்கு முன்னால அவங்களுடைய அந்த நேச்சர், அதாவது என்ன வேலை அவங்க பார்க்குறாங்க, வெயில்ல அதிகமாக அவங்க வந்து போயிருக்கிறாங்களா, வெயிலை அவர்களுடைய உடல் வந்து தாங்குமா, இது போல முன்னெச்சரிக்கை வந்து தனி மனித அளவிலும் சரி, அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது வந்து 15 லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடியிருக்கிறார்கள். எவ்வளவுதான் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அடிப்படை வசதிகளையும் செய்திருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள் அதை மக்கள் குறைகளாக சொல்றாங்க, அது போதவில்லை என்று சொல்றாங்க. இனி அடுத்த முறை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தும் போது இன்னும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதனால முன்னெச்சரிக்கை என்பது இனி இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் செல்லும் பொழுது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போக வேண்டுமா, இந்த நிகழ்ச்சியை நேரில் போய் நமக்கு பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஏற்படலாம் அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்குமா என்பதை முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு உடல் பரிசோதனை செய்து கொள்வது கூட நல்லது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். கடலூரில் வழக்கத்திற்கு மாறாக பெரும்பாறை வகை பெரிய மீன்கள் டன் கணக்கில் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து மீனவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை.
கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு கடந்த 2 தினங்களாக பெரும்பாறை எனப்படும் பெரிய வகை மீன்கள் அதிக அளவில் கிடைக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை கடலூர் அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் வலையில் 200 டன் அளவிற்கு இந்த பெரும்பாறை மீன்கள் கிடைத்தது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் கிடைத்த மீன்களை முழுமையாக கரைக்கு கொண்டு வர முடியாமல் மீனவர்கள் தவித்தனர். 100க்கும் மேற்பட்ட சிறிய ஃபைபர் படகுகள் நடுக்கடலுக்கு வரவழைக்கப்பட்டு அதன் மூலம் மீன்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டன. அதே சமயம் ஒரு மீன் 8 கிலோ முதல் 80 கிலோ வரையிலான எடையில் வழக்கத்திற்கு மாறாக பல மடங்கு அதிகமாக கிடைத்ததால் மீன்களின் விலை கணிசமாக குறைந்தது. மற்ற நாட்களில் கிலோ 400 ரூபாய் வரை விற்கப்பட்ட பெரும்பாறை மீன்களின் விலை இன்று 100 ரூபாயாக குறைந்தது. இதனால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்த வியாபாரிகள் இந்த மீன்களை வாங்கி சென்றனர். இதுகுறித்து மீனவர்கள் முகுந்தன் மற்றும் முகிலனிடம் பேசினோம். தண்ணியை பொறுத்து இருக்கு. இப்ப தண்ணி வந்து தெளிவா இருந்துச்சுன்னா வராது. அதே வண்ட தண்ணியா இருந்துச்சுன்னா மீன் மேல வந்து இறைய சாப்பிடும். அப்ப வந்து பார்த்து வளர்க்கிறது அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 10 கடலை எடுத்து டீசல் கடன் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணிட்டு போவோம். அதுக்கேற்ற பலன் கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு 3 நாளா கிடைக்கிறதுனால ஒரு பரவாயில்ல. வழக்கமாக இந்த பகுதியில் 10 முதல் 15 டன் மீன்கள் கிடைப்பதே அரிது எனவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். வடகிழக்கு பருவமழை துவங்கிவிட்டால் மீன்பிடி தொழில் முழுவதுமாக முடங்கிவிடும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இந்த நிலையில இந்த வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அதிக அளவில் மீன்கள் கிடைப்பது மீனவர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. ரஞ்சித், நன்றி தேவநாதன். இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவில் பெரும் சிக்கல் நீடித்து வந்த சூழலில் டெல்லியில் இன்று பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் இந்தியர்கள் மீண்டும் மாலத்தீவுக்கு சுற்றுலா வருமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இன்றைய நாளின் முக்கிய அரசியல் நிகழ்வுகளை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை கதீட்ரல் சாலையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு டெல்லியில் இன்று பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் மாலத்தீவுக்கு இந்திய சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தர வேண்டும் என்றும் மொய்சு அழைப்பு விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. நண்பகலுக்குள் ஆட்சி அமைப்பது யார் என்பது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையை ஆளுநர் RN ரவி கொச்சைப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் TRB ராஜா, தாமோ அன்பரசன், CV கணேசன் ஆகியோர் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். 16 ஆண்டு காலமாக சாம்சங் நிர்வாகத்திடம் சங்கம் வைப்பது தொடர்பாக கோரிக்கை வைத்து வருவதாகவும் அதை அவர்கள் ஏற்கவில்லை என்பதை தொழிலாளர்கள் சார்பில் அமைச்சர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை அரசு தரப்பிடம் தெரிவித்திருக்கிறார்கள் தொழிலாளர்கள். இதனை சாம்சங் நிர்வாகத்திடம் எடுத்து செல்வதாக அமைச்சர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான பேச்சுவார்த்தை சாம்சங் நிர்வாகத்திடம் நடத்தி முடிந்த பின்னர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொழிலாளருடன் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரஞ்சித், நன்றி சதீஷ் முருகன். 2024 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த 2 ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடலில் மரபணு செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் மைக்ரோ RNAவை கண்டுபிடித்தமைக்காக அமெரிக்காவைச் சேர்ந்த விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ரூகன் ஆகியோருக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இவர்களது கண்டுபிடிப்பு உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் செயல்படுகின்றன என்பதற்கு அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தவை என நோபல் கமிட்டி கூறியுள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையின் என்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.